அருமையான சகோதரனே, சகோதரி, நீங்கள் ஏதோ ஒரு சூழலில் அடிமைத்தனத்தை போல இந்த உலகத்திலே நீங்கள் வாழலாம். உங்கள் வாழ்க்கையிலே, குடும்பத்திலே எந்த ஒரு ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரிக்க முடியாமல் நீங்கள் விரும்புகிறதையே நீங்கள் செய்யக்கூடாது என்று ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி உங்களை அடிமைப்படுத்தி இருக்கலாம். இன்று உங்களுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு நுகத்தினாலே நீங்கள் கட்டப்பட்டவர்களாக, உங்கள் தோளிலே, உங்களுடைய கழுத்திலே பாரங்களை சுமந்து உங்கள் தலையே நிமிரக்கூடாது என்ற சத்துருவனுடைய கிரியைகளினாலே, பொல்லாத மனிதனுடைய செயல்களினாலே, நீங்கள் வேலை பார்க்கிறதான இடங்களிலே, நீங்கள் படிக்கிறதான இடங்களிலே, நீங்கள் வாழுகிறதான வீடுகளிலே ஏதோ ஒரு நிலைமையில் ஒரு அடிமைத்தனம் உங்களை இன்றைக்கு சிறைப்படுத்தி வைத்திருக்கலாம். அருமையான சகோதரனே, சகோதரி, எந்த நிலைமையிலே நீங்கள் கட்டப்பட்டிருந்தாலும், எப்படிப்பட்ட சுமை உங்களுடைய தோளிலே இருந்தாலும், உங்களை அடிமைப்படுத்தின பொல்லாங்கனுடைய சத்துருவனுடைய கிரியைகள், பொல்லாத மனிதனுடைய அந்த சுமைகள் இனி உங்களுடைய கழுத்திலே இருக்க போவதில்லை. இனி அந்த பாரத்தை சுமக்க போவதே இல்லை. ஏனெனில் ஓங்கிய புயத்தினால் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து அவர்களுக்கு தேவன் என்பதை நிரூபித்த ஆண்டவர் இந்த நாளில் உங்களுடைய வாழ்விலும் அதை நிரூபிக்க போகிறார். எப்படி நீங்கள் தேவனிலே கொண்டிருக்கிற விசுவாசம், இயேசுவை நோக்கி நீங்கள் கூப்பிடுகிறதான கூப்பிடுதல்கள் ஒரு நாளும் அது வீணாய் போவதே இல்லை.